செல்ல குழந்தையே, இன்று உன் அப்பன் உன்னிடத்தில் ஒரு முக்கிய விஷயத்தைத்தான் நான் சொல்ல வந்திருக்கின்றேன். நான் தனியாக வரவில்லை. என்னோடு ஒருவரை அழைத்து உன்னை காண வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை அழித்து உனக்காக உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் வேறறுத்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்லதை உருவாக்கி கொடுத்திடதான் உன்னை காண வந்திருக்கின்றேன். இந்த அப்பன் ஒருவரை என்னோடு அழைத்து வந்திருக்கிறேன். இந்த அப்பன் இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தீய சக்திகளை அழிப்பவன் என்பதை நீ நன்கு அறிந்த விஷயம்தான். என்னோடு சேர்ந்து நான் இன்னொருவரை அழைத்து வந்திருக்கிறேன் என்றால் அது சாதாரணமான சக்தியாக இருக்க முடியுமா? என் குழந்தையே, இதோடு உன்னை ஆட்டி படைத்த தீய சக்தி எல்லாம் ஒழிய வேண்டும். உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் எல்லாம் என் காலடியில் மண்டியிட வேண்டும். இவர்கள் உன்னை போட்டு பாடாய் படித்து எதிர்த்ததற்கெல்லாம் சேர்த்து வைத்து இனி என் நேரம் உனக்கு செய்த பாவங்களை நினைத்து வருந்தி தன் வாழ்க்கையில் அத்தனை கிடைக்காமலே போனதை எண்ணி இவர்கள் வருத்தப்பட வேண்டும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தையே, இத்தனை நாளும் நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயே, அந்த விஷயங்கள் எல்லாம் அத்தனையும் உன்னை விட்டு நீங்கி உனக்கான நல்லதை உருவாக்கி கொடுக்க வேண்டிய தருணம் வந்து விட்டது. உன் அப்பன் இப்பொழுது சர்வசாதாரணமாக அல்ல. அப்பன் எவ்வளவு எளிதாகவெல்லாம் உன் வாழ்க்கையில் வந்து விடுவதில்லை. உன் வாழ்க்கையில் துன்பங்களை எல்லாம் அழித்து எத்தனையோ நாள் உன்னை பாடாய்படுத்திய தீய சக்திகளை எல்லாம் அத்தனை உன்னை விட்டு தூக்கி எறிய என்னால் ஒரு நொடி போதுமா? இதனை செய்வதற்கு ஒரு நொடி ஆகுமா? ஆனால் அதை செய்யாமல் இன்று நான் இன்னொருவரை அழைத்து வருகிறேன் என்றால் அதை நீ சற்று கவனமாக கேட்க வேண்டும். உன்னுடைய அப்பன் பலமுறை உன் வாழ்க்கையில் செய்ய முயற்சித்த இந்த விஷயத்தில் நான் தோல்வி கண்டு இருக்கின்றேன். எதனால் நான் தோல்வியை கண்டேன் தெரியுமா? உன்னால்தான் என்பதை. ஏனென்றால் ஒரு சில விஷயங்கள் பிரச்சனைகளை எல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து உன் கலை நினைக்கும் பொழுது சிலருக்குதான் தண்டனைகளை கொடுக்க நினைக்கும் பொழுதுதான் நீ எப்பொழுதும் அவர்களோடு மீண்டும் சேர்ந்து விடுகின்றாய். அவர்களோடு மீண்டும் நல்ல பழக்கத்தை நீ வளர்த்து கொள்கின்றாய். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கின்றது என்பதையெல்லாம் உணர்ந்து உனக்கு வரவிருக்கின்ற நல்ல விஷயங்களை நீ என்னவென்று உற்று நோக்கி பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் என் பிள்ளையே, எதை பற்றியும் நீ யோசிக்காமல் தெய்வம் உனக்கு துணை நின்று உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் வேறறுத்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதே. இவர்களோடு மீண்டும் நீ உறவாக தொடங்கினால் அதற்கு பிறகு உன் அப்பன் கொடுத்த எச்சரிக்கையினால் உனக்கு இப்பொழுது மீண்டும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது. இவர்களின் நாட்டம் அடங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இப்பொழுது உன் வாழ்க்கையில் இவர்கள் செய்த பல விஷயங்கள், பாவங்கள் நிச்சயமாக தண்டனை கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஒவ்வொரு நாளும் இவர்கள் எந்த விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் செய்தார்களோ, அடுத்தவர்களுக்கு துன்பங்களை கொடுத்தாலும் பரவாயில்லை, தனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அல்லவா? இப்பேற்பட்டவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கும் என்பது தெரிய வேண்டும் அல்லவா? தெய்வத்தை சர்வசாதாரணமாக நினைத்து விட்டார்கள் போல தெய்வம் என்ற ஒன்று இருப்பதை இவர்கள் மறந்து விட்டார்கள். அதனால்தான் இங்கே தரை விரித்து ஆடி கொண்டிருக்கின்ற இந்த
அப்பன் இப்பொழுது பலவிதமான பிரச்சனைகளில் இருந்து உன்னை மீட்டெடுத்து வந்திருந்தாலும் இப்பொழுது இருக்கின்ற இந்த தீய சக்தியிடம் ஆட்டம் சற்று அதிகமாக உன் வாழ்க்கையில் இருப்பதனால் எவ்வளவுதான் பயமுறுத்தியுமே மீண்டும் மீண்டும் உனக்கு துன்பத்தை கொடுக்கின்றது என்றால் இந்த விஷயத்தை உடனடியாக நாம் சரி செய்து விட வேண்டும் அல்லவா? இந்த விஷயத்தை உடனடியாக நாம் வேறறுத்து விட வேண்டும். இப்பொழுது என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, இப்பொழுது இதிலிருந்து உனக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை நான் கொடுப்பேன். என் செல்லமே, என்னோடு வருகின்றவர்கள் யாராக இருந்தாலும் என்ன உனக்கு நல்லது நடக்கிறது என்றால் அதை நீ நிச்சயமாக நினைத்து இப்பொழுது வருத்தப்படக்கூடாது. இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் எண்ணி நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும். எப்பொழுதும் முன்னோடு நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டால் எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற பல நல்ல விஷயங்களும் உன் கண் முன்னால் உனக்கு தெரிய வரும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். அந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் சரியாக நீ கனவிலும் நினைத்திடாத கவனத்தில் வைத்திருப்பாயானால் எதிர்வருகின்ற மாற்றங்களை நீ சரியாக உணரத்தான் போகின்றாய். இனி எப்பேற்பட்ட விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்தக்கூடாது. இனி எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடாது. எப்பேற்பட்ட விஷயங்களுக்காகவும் நீ பலவிதமான துன்பங்களை தாண்டி பலவிதமான வேதனைகளை கடந்து இந்த வாழ்க்கையை நீ எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைத்து ஒரு வழியாக இப்பொழுது இந்த அப்பன் என்னை சரணடைந்து நிற்கின்றாய் அல்லவா? அப்பன் இதற்கு பிறகும் உன் வாழ்க்கையை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியுமா? சில நேரங்களில் உன்னை அறியாமல் நீ தவறு செய்திருக்கலாம். சில நேரங்களில் நடப்பது என்னவென்று தெரியாமல் சில தவறுகள் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். ஆனால் இனிமேலும் நீ அது போன்ற தவறுகளை செய்ய மாட்டாய். தெரிந்து உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்குள் நீ தள்ளிவிட மாட்டாய். உன்னை சுற்றி இவர்கள் கொடுப்பது எல்லாமும் எல்லை என்னவென்று புரிந்து கொண்ட பிறகு இனிமேலும் என் பிள்ளை நீ தேவையில்லாத இவர்களோடு நட்பை வளர்த்து கொண்டிருப்பாயானால் நான் மட்டும் அல்ல, என்னோடு வருகின்ற சக்தி எத்தனையாக இருந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எப்பொழுதும் நான் இருந்து உனக்கு நடத்த நினைக்கின்ற இந்த வெற்றியை நிச்சயமாக நீ ஒரு சேர மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுதே உன்னை எப்பொழுது தயார்படுத்திக்கொள். உனக்கென நான் என்ன கொடுக்க என்ன நினைத்தாலுமே அதிலிருந்து நீ முழுமையாக மனநிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, தெய்வம் என்ற ஒன்று உண்மையில் இருக்கிறது என்றால் உனக்கு நியாயம் கிடைத்ததை தீர வேண்டும் அல்லவா? நீ இந்த வாழ்க்கையில் சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் உனக்கும் விடிவு காலம் பிறக்க வேண்டும் அல்லவா? அந்த விடிவு காலத்தை உனக்கு கொடுத்திடத்தான் நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். அந்த விடிவு காலம் உனக்கு உருவாக்கித்தான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, என்னோடு நான் அழைத்து வந்தது யார் என்று என் பிள்ளை நீ பார்த்தாய் அல்லவா? அப்பன் இப்பொழுது அழைத்து வந்திருக்கின்றது யார் என்று தெரியுமா? என் பிள்ளையே, ஒட்டுமொத்தமாக இனி எந்த பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையில் தலை தூக்க முடியாது. இவர்களுடைய பார்வையினால் அத்தனை தீய சக்திகளும் பொசுங்கி போகும். இப்பொழுது என் பிள்ளையே, நீயே நினைத்தாலும் இனி எந்த ஒரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் செய்திட முடியாது. நீயே நினைத்தாலும் இனி இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு திருப்பங்களையும் உன்னால் காண முடியாது. அப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை தீய சக்திகளும் அழைத்து செல்ல இவர்களை நான் அழைத்து வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, தனியாக இந்த அப்பனுடைய ஆட்டமே அதிகமாக இருக்கும் பொழுது என்னோடு சேர்ந்து இந்த அம்மன் அதிகரிக்கும் பொழுது
அதிலிருந்து இனி என் குழந்தை வாழ்க்கையில் இருக்கின்ற இன்னல்கள் எல்லாம் நீங்கி இனி உனக்கு நல்லது நடக்கும் தீரும் அல்லவா என் குழந்தையே. நல்ல மாற்றங்களை என் பிள்ளை நீ உணர்ந்ததோடு அல்லாமல் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்களில், உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணங்களில் எதிர்பாராத வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும் அல்லவா என் குழந்தையே. எதிர்பாராத திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தே தீரும். எல்லாவற்றையும் நீ கடந்து உன் வாழ்க்கையை வாழப்போகின்ற தருணம் உனக்கு வந்து விட்டதல்லவா. எல்லா பிரச்சனைகளும் உனக்கு தீரப்போகின்றது. சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் பொழுது நீ செய்த தவறுகள் அத்தனையும் உனக்கு முடிவுக்கு வந்து விட்டது. நான் என்ன தவறு செய்தேன், இப்பொழுது நான் என்ன குழப்பத்தோடு என் பிள்ளை எல்லோருமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தவறை அறியாமலோ செய்திருப்பார்கள் அல்லவா. அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் தவறுகள் நடந்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். இனி உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு வரவிருக்கின்ற தேவையற்ற விஷயங்களிலிருந்து உன் வாழ்க்கை நீ நிச்சயமாக காப்பாற்றி விடுவாய். உன்னை சுற்றி வருகின்ற இதிலிருந்து நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ மீட்டெடுத்து விடுவாய் அல்லவா. எதற்கும் தயங்காமல் என் பிள்ளை முன்னேறி வந்து கொண்டிரு. உனக்காக நான் உன்னோடு இருந்து உன் வெற்றியை உனக்கு உறுதி செய்து கொடுப்பேன் என்பதனை உன் நினைவில் இருக்கட்டும். இப்பொழுது இந்த அப்பன் நாட்டம் காண வேண்டிய நேரம், உன்னுடைய எதிரிகளுக்கு துரோகிகளுக்கும் கெட்ட நேரம் ஆரம்பித்து விட்டது. அப்பன் கதை கண்டிருக்கிறார் அல்லது எதையாவது நம்மிடம் பேச வேண்டும் என்று சொல்கிறார் என்று என் பிள்ளை ஒருபோதும் நினைத்து விடாதே. உன் வாழ்க்கையில் உன் இல்லத்தில் உண்மைகளைத்தான் உன் அப்பன் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நாளைய தினம் உனக்காக நிச்சயமாக உன்னை சுற்றி நடப்பதை நீ என்னவென்று சரியாக புரிந்துகொள். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயம் எல்லாம் என்னவென்று ஏதுவென்று நீ உணரத் தொடங்கு. உனக்கே உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் கிடைக்கும். உன்னை ஆட்டி படைக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை விட்டு நீங்குவதை உன்னாலே கண்கூடாக காண முடியும். எதையும் நினைத்து நீ வருத்தப்படாதே. எந்த நிலையை நினைத்தும் நீ வருத்தப்படாதே. அத்தனையும் கடந்து ஒரு சூழ்நிலை நான் நிச்சயமாக உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் என்பது மட்டும்தான் உன் நினைவில் இருக்கட்டும். இந்த அப்பன் இப்பொழுது அன்பினை நீ உணர வேண்டிய நேரம். எதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் இப்பொழுது நீ எதிர்பார்க்கின்ற சந்தோஷத்தை முழுமையாக பெற்று கொள்வாய் என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் போதும். என் குழந்தையே, கஷ்டத்தோடு கண்ணீரோடும் எப்பொழுதும் நீ எதற்கும் கலங்கி நிற்காதே. எல்லாவற்றையும் உன் இல்லத்தில் இருப்பது யார் என்று நான் சொல்லிவிடுகின்றேன் அல்லவா. இதற்கு பிறகும் நீ கலக்கம் கொள்ளக்கூடாது. இதன் பிறகும் நீ வருத்தப்படக்கூடாது. இனியாவது உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் கண்டு நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ எப்பொழுதும் நன்மைகளை உன் வாழ்க்கையில் பெற்று கொண்டதை எண்ணி சந்தோஷப்பட வேண்டும். தெய்வம் துணை இருந்துவிட்ட பிறகும் இனி எந்த நிலையை கண்டும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ வருத்தப்பட வேண்டாம். நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்காகத்தான். இனி வருகின்ற சூழ்நிலை அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்தத்தான். உன் இல்லத்திற்கு 2 உக்கிர தெய்வங்கள் அமர்ந்து அதனை நடத்தி முடிக்கப் போகிறது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். இனி எதற்கும் நீ கலங்க மாட்டாய். இனி எந்த விஷயங்களும் நீ வருத்தப்பட்டு நிற்க மாட்டாய். என் குழந்தையே, உன்னோடு எதையும் எதிர்கொள்கின்ற நான் அதற்கு தயாராக இருக்கின்றேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சூழலுக்கு அத்தனை துரோகங்களுக்கும் சரியான பதிலடியை கிடைக்கப் போகின்ற நேரம் வந்து விட்டது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் மட்டும்தான் உனக்கு நடக்கப் போகின்ற நல்லது.
என்னவென்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். இனியும் மாறும் இந்த நிலை இந்த வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரும். உனக்கு நல்லது நடக்கும். அப்பன் இப்பொழுது அருளும் ஆசீர்வாதங்களும் உன்னுடைய இல்லத்தில் தீய சக்தியும் உன்னை ஆட்டி படைத்த கஷ்டங்களும் நீ அனுபவித்த சோதனையும் உன்னை விட்டு விலகும். இன்னும் ஒரு நாட்களுக்குள் இதிலிருந்து ஒரு நல்ல மாற்றத்தை நீ உணரும் பொழுது இப்பொழுது உன் அப்பன் உன்னை தேடி வந்ததற்கு காரணத்தை நான் இப்பொழுது இந்த காளி அம்மன் அழைத்து வந்ததற்கு காரணத்தை நீ தெரிந்து கொள்வாய். நிச்சயமாக இனி எதற்கும் சட்டென்று கலங்கி மனமுடைந்து நிற்று விடக்கூடாது. நான் நடத்துவது அத்தனையும் உனக்கு பெரும் மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கிறது என்பதனை மட்டும் முன் நினைவில் இருக்கட்டும். என் குழந்தையே, எப்பொழுதும் இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.